அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் சுருக்கப்பட்ட பதிப்பு. கதை நிகழ்ந்த கால பின்னணி. இன்றைக்கு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கிபி 969 ஆண்டில் ராசகேசரிவர்மன் பராந்தக சுந்தர சோழ மன்னர் தென்னாட்டில் இணையில்லாத சக்கரவர்த்தியாக விளங்கினார். கதை நடக்கும் காலத்துக்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பு இவர் சிம்மாசனம் ஏறினார். சென்ற நூற்றாண்டுகளாக சோழர்களின் கை நாளுக்கு நாள் வலுத்து வந்தது. சோழ சாம்ராஜ்யம் நாலா திசையிலும் பரவி வந்தது. எனினும் சுந்தர சோழர் பட்டத்திற்கு வந்த சமயத்தில் தெற்கேயும் வடக்கேயும் விரோதிகள் வலுப்பெற்றிருந்தார்கள். சுந்தர சோழருக்கு முன்னால் அரசு புரிந்த கண்டராதித்தர் சிவபக்தியில் திளைத்த சிவஞான கண்டராதித்தர் என்று புகழப்பெற்றவர். அவர் ராஜ்யத்தை விஸ்தரிப்பதில் அவ்வளவாக சிரத்தை கொள்ளவில்லை. கண்டராதித்தருக்கு பிறகு பட்டத்துக்கு வந்த அவருடைய சகோதரர் அரிஞ்சயர் 1 ஆண்டு காலம்தான் சிம்மாசனத்தில் இருந்தார். அவர் தொண்டை நாட்டில் உள்ள ஆற்றூரில் துஞ்சிய பின்னர் அவருடைய புதல்வர் பராந்தக சுந்தர சோழர் தஞ்சை சிம்மாசனம் ஏறினார். பேரரசர் ஒருவருக்கு இருக்க வேண்டிய எல்லா சிறந்த அம்சங்களும் சுந்தர சோழ சக்கரவர்த்தியிடம் பொருந்தியிருந்தன. ஆற்றல் மிக்க சுந்தர சோழர் தம் ஆட்சியின் ஆரம்பத்திலேயே தென் திசைக்கு படையெடுத்துச் சென்றார். சேவூர் என்னுமிடத்தில் சோழ சைன்யத்திற்கும் பாண்டிய சைன்யத்திற்கும் பெரும் போர் நடைபெற்றது. அச்சமயம் மதுரை மன்னனாயிருந்த வீரபாண்டியனுக்கு துணை செய்வதற்காக சிங்கள நாட்டு அரசன் மகிந்தன் ஒரு பெரிய சேனையை அனுப்பியிருந்தான். சோழர்களின் மாபெரும் வீர சைன்யம் பாண்டியர்களுடைய சேனையையும் சிங்கள நாட்டு படையையும் சேவூரில் முறியடித்தது. வீரபாண்டியன் படையிழந்து முடியிழந்து துணையிழந்து உயிரை மட்டும் காப்பாற்றி கொண்டு போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடினான். பாலை நிலத்தின் பகுதியொன்றின் நடுவில் இருந்த மலை குகையில் ஒளிந்து கொண்டு காலம் கழிக்கலானான். சேவூர் போரில் ஈழத்துப் படை அநேகமாக நிர்மூலமாகிவிட்டது. எஞ்சிய வீரர்கள் சிலர் போர்க்களத்தில் புகழையும் வீரத்தையும் உதிர்த்துவிட்டு உயிரை மட்டும் கைகொண்டு ஈழ நாட்டிற்கு ஓடிச் சென்றார்கள். இவ்விதம் பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் நடக்கும் போர்களில் சிங்கள மன்னர்கள் தலையிட்டு பாண்டியருக்கு உதவி படை அனுப்புவது சில காலமாக வழக்கமாக போயிருந்தது. இந்த வழக்கத்தை அடியோடு ஒழித்துவிட சுந்தர சோழ சக்கரவர்த்தி விரும்பினார். ஆகையினால் சோழ சைன்யம் ஒன்றை இலங்கைக்கு அனுப்பி சிங்கள மன்னர்களுக்கு புத்தி கற்பிக்க எண்ணினார். கொடும்பாளூர் சிற்றரசர் குடும்பத்தைச் சேர்ந்த பராந்தகன் சிறிய வேளான் என்னும் தளபதியின் தலைமையில் ஒரு பெரும் படையை சிங்களத்திற்கு அனுப்பினார். துரதிர்ஷ்டவசமாக சோழர் படை சிங்களத்துக்கு ஒரே தடவையில் போய் சேரவில்லை. அதற்கு தேவையான கப்பல் வசதிகள் இல்லை. முதல் தடவை சென்ற சேனை முன் யோசனையின்றி துணிந்து முன்னேறத் தொடங்கியது. மகிந்தராஜனுடைய தளபதி சேனா என்பவனின் தலைமையில் சிங்களப்படை எதிர்பாராத விதத்தில் வந்து சோழப்படையின் பகுதியை வளைத்து கொண்டது. பயங்கரமான பெரும் போர் நடந்தது. அதில் சோழ சேனாதிபதியான பராந்தகன் சிறிய வேளான் தன் வீரப்புகழை நிலைநிறுத்திவிட்டு இன்னுயிரை துறந்தான். ஈழத்துப்பட்ட பராந்தகன் சிறிய வேளான் என்று சரித்திர கல்வெட்டுகளில் பெயர் பெற்றான். இச்செய்தியானது பாலைவனத்தில் மலை குகையில் ஒளிந்து கொண்டிருந்த வீரபாண்டியனுக்கு எட்டியதும் அம்மன்னன் மீண்டும் துணிவு கொண்டு வெளிவந்தான். மாபெரும் பெரும் சேனையை திரட்டி போரிட்டான். இம்முறை பாண்டிய சேனை அதோகதி அடைந்ததுடன் வீரபாண்டியனும் உயிர் துறக்க நேர்ந்தது. இந்த போரில் சுந்தர சோழரின் முதல் குமாரனான ஆதித்த கரிகாலர் முன்னணியில் நின்று பராக்கிரம செயல்களை புரிந்தார். வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி என்ற பட்டத்தையும் அடைந்தார். எனினும் சிங்கள மன்னன் மகிந்தனுக்கும் ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற விருப்பம் சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு மட்டுமல்ல, சோழ நாட்டு தளபதிகள், சாமந்தகர்கள், சேனா வீரர்கள் எல்லோருடைய மனதிலும் குடிகொண்டிருந்தது. படையெடுத்துச் செல்ல ஒரு பெரிய சைன்யமும் ஆயத்தமாயிற்று. அதற்கு தலைமை வகித்துச் செல்வது யார் என்று கேள்வி எழுந்தது. சுந்தர சோழரின் மூத்த புதல்வர் பட்டத்து இளவரசராகிய ஆதித்த கரிகாலர் அச்சமயம் வடதிசைக்கு சென்றிருந்தார். திருமுனைப்பாடி நாட்டிலுள்ள தொண்டை மண்டலத்திலும் சில நாளாக ஆதிக்கம் செலுத்தி வந்த இரட்டை மண்டல படைகளை, அதாவது ராஷ்டிரகூடர்களை முறியடித்து விரட்டிவிட்டு புராதனமான காஞ்சி நகரை தமது வாசஸ்தலமாக செய்து கொண்டிருந்தார். மேலும் வடதிசையில் படையெடுத்துச் செல்வதற்கு ஆயத்தமும் செய்து கொண்டிருந்தார். இந்நிலைமையில் ஈழமண்டல படைக்கு தலைமை வகித்துச் செல்ல சோழ நாட்டின் மற்ற தளபதிகளுக்குள்ளே பெரும் போட்டி ஏற்பட்டது. போட்டியிலிருந்து பொறாமையும் புறங்கூறலும் எழுந்தன. பழந்தமிழ் நாட்டில் போருக்கு போகாமல் தப்பித்து கொள்ள விரும்பியவரை காண்பது மிக அரிது. போர்க்களத்துக்குச் செல்வது யார் என்பதிலேதான் போட்டி உண்டாகும். அதிலிருந்து சில சமயம் பொறாமையும் விரோதமும் வளருவதுண்டு. ஈழ நாட்டிற்கு சென்று மகிந்தனை பழிக்கு பழி வாங்கி சோழரின் வீரப்புகழை நிலைநாட்டுவது யார் என்பது பற்றி இச்சமயம் சோழ நாட்டு தலைவர்களிடையே போட்டி மூண்டது. இந்த போட்டியை அடியோடு நீக்கி அனைவரையும் சமாதானப்படுத்தும்படியாக சுந்தர சோழ மன்னரின் இளம் புதல்வர் அருள்மொழிவர்மர் முன்வந்தார்.
அருள்மொழிவர்மருக்கு அப்போது வயது 19 தான். அவர் சுந்தர சோழரின் கடைக்குட்டி செல்வ புதல்வர். பழையாறை அரண்மனைகளில் வாழ்ந்த ராணிமார்களுக்கெல்லாம் செல்ல குழந்தை. சோழ நாட்டுக்கே அவர் செல்லப்பிள்ளை. சுந்தர சோழ மன்னர் நல்ல அழகிய தோற்றம் வாய்ந்தவர். அவருடைய தந்தை அரிஞ்சயர் சோழகுலத்துக்கு எதிரிகளாக இருந்த வைதும்பராயர் வம்சத்து பெண்ணாகிய கலிராணியை அவளுடைய மேனி அழகைக் கண்டு மோகித்து மணந்து கொண்டார். அரிஞ்சயருக்கும் கல்யாணிக்கும் பிறந்த சுந்தர சோழருக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் பராந்தகர். அவருடைய தோற்றத்தின் வனப்பைக் கண்டு நாட்டாரும் நகரத்தாரும் சுந்தர சோழர் என்று அவரை அழைத்து வந்தார்கள். அதுவே அனைவரும் வழங்கும் பெயராயிற்று. அத்தகையவருக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாமே அழகில் மிக்கவர்கள்தான். ஆனால் கடைசியில் பிறந்த அருள்மொழிவர்மன் அழகில் அனைவரையும் மிஞ்சிவிட்டான். அவருடைய முகத்தில் பொழிந்த அழகு மனித குலத்திற்கே உரியதாக மட்டும் இல்லை, தெய்வீகத்தன்மை பொருந்தியதாக இருந்தது. அவர் குழந்தையாக இருந்தபோது சோழ வம்சத்து ராணிமார்கள் அவரை முத்தமிட்டு கன்னம் கனியச் செய்து விடுவார்கள். எல்லோரிலும் அதிகமாக அவரிடம் வாஞ்சையுடன் இருந்தவர்கள் அவருடைய தமக்கையாகிய குந்தவை. அருள்மொழிக்கு 2 வயதுதான் மூத்தவளான போதிலும் தம்பியை வளர்க்கும் பொறுப்பு தன் தலைமையிலேயே இருந்திருப்பதாக குந்தவை பிராட்டி எண்ணியிருந்தாள். குந்தவையிடம் அருள்மொழியும் அதற்கிணையான வாஞ்சையை வைத்திருந்தார். தமக்கை இட்ட கோட்டை தம்பி தாண்டுவதே கிடையாது. தமக்கையின் வாக்கே தம்பிக்கு தெய்வத்தின் வாக்காயிருந்தது. தம்பியின் முகத்தை தமக்கை அடிக்கடி உற்று நோக்குவாள். விழித்து கொண்டிருக்கும் போது மட்டுமல்லாமல் அவன் தூங்கும்போது கூட நாளிகை கணக்கில் பார்த்து கொண்டிருப்பாள். இந்த பிள்ளையிடம் ஏதோ தெய்வீக சக்தி இருக்கிறது, அதை வெளிப்படுத்தி பிரகாசிக்க செய்ய வேண்டியது என் பொறுப்பு என்று எண்ணமிடுவாள். தம்பி தூங்கும்போது அவனுடைய உள்ளங்கைகளை அடிக்கடி எடுத்து பார்ப்பாள். அந்த கைகளில் உள்ள ரேகைகள் சங்கு சக்கர வடிவமாக அவளுக்கு தோன்றும். ஆஹா, உலகத்தை ஒரு குடை நிலையில் ஆளப் பிறந்தவன் இவனல்லவோ என்று சிந்தனை செய்வாள். ஆனால் சோழ சிம்மாசனத்தில் இவன் ஏறுவான் என்று எண்ணுவதற்கே இடம் இருக்கவில்லை. இவனுக்கு மூத்தவர்கள், பட்டத்திற்கு உரியவர்கள் 2 பேர் இருந்தார்கள். பின் இவனுக்கு எங்கிருந்து ராஜ்யம் வரப்போகிறது? எந்த சிம்மாசனத்தில் இவன் ஏறப்போகிறான்? கடவுள் சித்தம் எப்படியோ யார் கண்டது? உலகம் மிக விசாலமானது. எத்தனையோ தேசங்கள், எத்தனையோ ராஜ்யங்கள் இந்நில உலகில் இருக்கின்றன. புஜபல பராக்கிரமத்தினால் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு சென்று சிம்மாசனம் ஏறி ராஜ்யம் ஆண்டவர்களை பற்றிய கதைகளும் காவியங்களும் நாம் கேட்டதில்லையா? கங்கை நதி பாயும் வங்க நாட்டிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட இளவரசன் படகிலேறி இலங்கைக்கு சென்று அரசு புரியவில்லையா? 1000 வருஷமாக அந்த சிங்கள ராஜவம்சம் நிலைத்து நிற்கவில்லையா? இவ்விதம் குந்தவை பிராட்டி ஓயாது சிந்தித்து வந்தாள். கடைசியாக இலங்கைக்கு அனுப்பும் சைன்யத்திற்கு யார் தளபதியாகப் போவது என்பது பற்றி விவாதம் எழுந்தபோது அதற்குரியவன் அருள்மொழிதான் என்று முடிவுக்கு வந்தாள். குந்தவை தேவி மனம் வைத்து விட்டால் சோழ சாம்ராஜ்யத்தில் நடக்காத காரியம் ஒன்றுமே கிடையாது. சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு தம் செல்வகுமாரியிடம் அவ்வளவு ஆசை, அவ்வளவு நம்பிக்கை. இளங்கோ அருள்மொழிவர்மர் தென்திசை சோழ சைன்யத்தின் மாதண்ட நாயகரானார். இலங்கைக்கும் போனார். அங்கே படைத்தலைமை வகித்து சில காலம் போர் நடத்தினார். ஆனால் போர் எளிதில் முடிகிறபாடு இல்லை. அவர் போர் நடத்திய முறைக்கும் மற்றவர்களின் போர் முறைக்கும் வித்தியாசம் நிறைய இருந்தது. தாய்நாட்டிலிருந்து அவர் வேண்டியபடியெல்லாம் தளவாடங்களும் சாமக்கிரியைகளும் சரியாக வந்து சேரவில்லை. ஆகையால் இடையில் ஒரு தடவை தாய்நாட்டிற்கு வந்திருந்தார். தந்தையிடம் சொல்லி தம் விருப்பத்தின்படி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டார். அத்தியாயம் 1. ஆடித்திருநாள். தொண்டை நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் இடையில் உள்ள திருமுனைப்பாடி நாட்டின் தென்பகுதியில் தில்லை சிற்றம்பலத்திற்கு மேற்கே 2 காத தூரத்தில் அலைகடல் போன்ற ஓர் ஏரி விரிந்து பறந்து கிடக்கிறது. அதற்கு வீரநாராயண ஏரி என்று பெயர். இந்நாளில் அதை வீராணத்து ஏரி என்று அழைத்து வருகிறோம். ஆடித்திங்கள் 18ஆம் நாள் முன்மாலை நேரத்தில் ஓர் அலைக்கடல் போல் பறந்து விரிந்திருந்த வீரநாராயண ஏரிக்கரை மீது ஒரு வாலிப வீரன் குதிரை ஏறி பிரயாணம் செய்து கொண்டிருந்தான். அவன் தமிழகத்து வீர சரித்திரத்தில் புகழ்பெற்ற வானர் குலத்தைச் சேர்ந்தவன். வல்லவரையன் வந்தியத்தேவன் என்பது அவன் பெயர். நெடுந்தூரம் பிரயாணம் செய்து அலுத்து களைத்திருந்த அவனுடைய குதிரை மெல்ல மெல்ல நடந்து சென்று கொண்டிருந்தது. அதை பற்றி அந்த இளம் வீரன் கவலைப்படவில்லை. அகண்டமான வீரநாராயண ஏரியின் தோற்றம் அவன் உள்ளத்தை அவ்வளவாக வசீகரித்திருந்தது. ஆனால் அதே சமயத்தில் தென்மேற்கு திசையில் வடவாற்றின் நீரோட்டத்தில் தோன்றிய ஒரு காட்சி அவனை சிறிது தயங்கச் செய்தது. வெள்ளைப்பாய்கள் விரிக்கப்பட்ட 7-8 பெரிய ஓடங்கள் வெண் சிறகுகளை விரித்து கொண்டு நீரில் மிதந்து வரும் அன்னப்பட்சிகளைப் போல மேலக்காற்றினால் உந்தப்பட்டு விரைந்து வந்து கொண்டிருந்தன. ஏரிக்கரையில் பல வகை களியாட்டங்களில் ஈடுபட்டிருந்த ஜனங்கள் அத்தனை பேரும் அந்த படகுகள் வரும் திசையையே ஆவலுடன் பார்க்கத் தொடங்கினார்கள்.
ஏரிக்கரையில் கையிலே கோல் பிடித்து நின்ற பெரியவர் ஒருவரை வல்லவரையன் அணுகினான். ஐயா, இந்த வீரர்கள் யாரைச் சேர்ந்தவர்கள்? அதோ பின்னால் வரும் அன்னக்கூட்டம் போன்ற இந்த ஓடங்கள் யாருடையவை என்று கேள்விகளை அடுக்கினான். தம்பி, உனக்கு தெரியவில்லையா என்ன? அதோ அந்த படகுகளின் நடுப்படகில் ஒரு கொடி பறக்கிறதே, அதில் என்ன எழுதியிருக்கிறது பார் என்றார் அந்த பெரியவர். பனைமரமுள் தோன்றுகிறது என்றான் வந்தியத்தேவன். பனைமரம்தான் தம்பி. பனைமரக் கொடி பழுவேட்டரையர் கொடி என்று உனக்கு தெரியாதா என்று கேட்டார். மகாவீரர் பழுவேட்டரையரா வருகிறார் என்று வந்தியத்தேவன் திடுக்கிட்ட குரலில் கேட்டான். அப்படித்தான் இருக்க வேண்டும். பனைமரக் கொடியை உயர்த்தி கொண்டு வேறு யார் வர முடியும் என்றார் பெரியவர். வல்லவரையனுடைய கண்கள் அளவில்லா வியப்பினால் விரிந்து படகுகள் வந்த திசையே நோக்கின. பழுவேட்டரையரை பற்றி வல்லவரையன் எவ்வளவோ கேள்விப்பட்டிருந்தான். தெற்கே ஈழ நாட்டிலிருந்து வடக்கே கலிங்க நாடு வரையில் அண்ணன் தம்பிகளான பெரிய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர் என்பவர்களுடைய பெயர்கள் பிரசித்தமாயிருந்தன. உறையூருக்கு பக்கத்தில் வடகாவேரியின் வடகரையில் உள்ள பழுவூர் அவர்களுடைய நகரம். விஜயால சோழன் காலத்திலிருந்தே பழுவேட்டரையர் குலம் வீரப்புகழ் பெற்றிருந்தது. அக்குடும்பத்தார் சோழ மன்னர் குடும்பத்துடன் கொள்வினை கொடுப்பினை செய்து வந்தனர். இது காரணமாகவும் அவர்களுடைய குலத்தொன்மை வீரப்புகழ் இவை காரணமாகவும் பழுவேட்டரையர் குலம் அரச குலத்தின் சிறப்புகள் எல்லாம் பெற்றிருந்தது. தனியாக கொடி வைத்துக் கொள்ளும் உரிமையும் அக்குலத்திற்கு உண்டு. இப்போதுள்ள பழுவேட்டரையர் இருவரில் மூத்தவர் 24 போர்களில் ஈடுபட்டவர். அவருடைய காலத்தில் அவருக்கு இணையான வீரர் சோழ நாட்டில் யாருமில்லை என்று புகழ் பெற்றவர். இப்போது வயது 50க்கு மேல் ஆகிவிட்டபடியால் அவர் போர்க்களங்களுக்கு நேரில் செல்வதில்லை. ஆனால் சோழ நாட்டு அரசாங்கத்தில் மிக உன்னதமான பல பதவிகளை வகித்து வந்தார். அவர் சோழ சாம்ராஜ்யத்தின் தனாதிகாரி, தானியாதிகாரி. தனபண்டாரமும் தானிய பண்டாரமும் அவருடைய அதிகாரத்தில் தான் இருந்தன. அரசியலின் தேவைக்கு தகுந்தபடி இறை விதித்து வசூலிக்கும் அதிகாரம் அவரிடம் இருந்தது. எந்த சிற்றரசரையும் கோட்டத்தலைவரையும் பெரும் குடித்தனக்காரரையும் இவ்வாண்டு இவ்வளவு வரி தர வேண்டும் என்று கட்டளையிட்டு வசூலிக்கும் உரிமை அவருக்கு இருந்தது. ஆகவே சுந்தர சோழ மகாராஜாவிற்கு அடுத்தபடியாக சோழ சாம்ராஜ்யத்தில் இப்போது வலிமை மிக்கவர் பழுவேட்டரையர்தான். அத்தகைய மகாவீரரும் அளவிலா வலிமையும் அதிகாரமும் படைத்தவருமான பெரிய பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் பொங்கியது. ஆனால் அதே சமயத்தில் காஞ்சி நகரின் புதிய பொன் மாளிகையில் இளவரசர் ஆதித்த கரிகாலர் தன்னிடம் அந்தரங்கமாக சொன்ன செய்தி அவனுக்கு நினைவுக்கு வந்தது. வந்தியத்தேவா, நீ சுத்த வீரன் என்பதை நான் நன்கு அறிவேன். அத்துடன் நீ நல்ல அறிவாளி என்று நம்பி இந்த மாபெரும் பொறுப்பை உன்னிடம் ஒப்புவிக்கிறேன். நான் கொடுத்த 2 ஓலைகளில் ஒன்றை என் தந்தை மகாராஜாவிடமும் இன்னொன்றை என் சகோதரி இளைய பிராட்டியிடமும் கொடுக்க வேண்டும். தஞ்சையில் ராஜ்யத்தின் பெரிய பெரிய அதிகாரிகளை பற்றி கூட ஏதேதோ கேள்விப்படுகிறேன். ஆகையால் நான் அனுப்பும் செய்தி யாருக்கும் தெரியக்கூடாது. எவ்வளவு முக்கியமானவராக இருந்தாலும் நீ என்னிடமிருந்து ஓலை கொண்டு போவது தெரியக்கூடாது. வழியில் யாருடனும் சண்டை பிடிக்கக்கூடாது. நீயாக வலுச்சண்டைக்கு போகாமல் இருந்தால் மட்டும் போதாது, மற்றவர்கள் வலுச்சண்டைக்கு இழுத்தாலும் நீ அகப்பட்டு கொள்ளக்கூடாது. உன்னுடைய வீரத்தை நான் நன்கறிவேன். எத்தனையோ தடவை நிரூபித்திருக்கிறாய். ஆகையால் வலிய வரும் சண்டையிலிருந்து விலகி கொண்டாலும் கௌரவ குறைவு ஒன்றும் உனக்கு ஏற்பட்டு விடாது. முக்கியமாக பழுவேட்டரையர்களிடமும் என் சிறிய தந்தை மதுராந்தகரிடமும் நீ மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நீ இன்னார்தான் என்று கூட தெரியக்கூடாது. நீ எதற்காக போகிறாய் என்பது அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியக்கூடாது. சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்திற்குரிய இளவரசரும் வடதிசை போர்ப்படையின் மகாதண்ட நாயகருமான ஆதித்ய கரிகாலர் இவ்விதம் சொல்லியிருந்தார். மேலும் வந்தியத்தேவன் நடந்து கொள்ள வேண்டிய விதங்களை பற்றியும் படித்து கூறியிருந்தார். இவையெல்லாம் நினைவுக்கு வரவே பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலை வல்லவரையன் அடக்கி கொண்டான். குதிரையை தட்டிவிட்டு வேகமாக செல்ல முயன்றான். என்ன தட்டிவிட்டாலும் களைப்புற்றிருந்த அந்த குதிரை மெதுவாகவே சென்றது. இன்று இரவு கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் தங்கிவிட்டு நாளை காலையில் புறப்படும் போது வேறு நல்ல குதிரையை வாங்கி கொண்டு கிளம்ப வேண்டும் என்று மனதிற்குள் தீர்மானித்து கொண்டான். அத்தியாயம் 2. ஆழ்வார்க்கடியான் நம்பி. ஓரிடத்தில் ஒரு பெருங்கூட்டம் நின்றிருப்பதையும் அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து யாரோ சிலர் உரத்த குரலில் வாக்குவாதம் செய்யும் சத்தம் வருவதையும் வந்தியத்தேவன் கவனித்தான். என்ன விவாதம் நடைபெறுகிறது என்பதை அறிந்து கொள்ள அவனுக்கு ஆவல் பீரிட்டு கொண்டு எழுந்தது. அந்த ஆவலை அடக்கிக் கொள்ள அவனால் முடியவில்லை. கூட்டத்திற்கு வெளியில் சாலை ஓரமாக குதிரையை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான். பிறகு என்ன விவாதம் நடைபெறுகிறது என்பதை கவனித்தான். வாதமிட்ட ஒருவர் உடம்பெல்லாம் சந்தனம் அணிந்து தலையில் முன்குடுமி வைத்திருந்த வைஷ்ணவ பக்தர். கையில் அவர் ஒரு சிறு குறுந்தடியும் வைத்திருந்தார்.
கட்டையாயும் குட்டையாயும் வைரம் பாய்ந்த திருமேனியுடன் விளங்கினார். இன்னொருவர் தமது மேனியெல்லாம் பட்டை பட்டையாய் திருநீர் அணிந்த சிவபக்தர். சிவபக்தர் சொன்னார், ஓ ஆழ்வார்க்கடியான் நம்பியை, எதற்கு விடை சொல்லும்? சிவபெருமானுடைய முடியை காண்பதற்கு பிரம்மாவும் அடியை காண்பதற்கு திருமாலும் முயன்றார்களா இல்லையா? முடியும் அடியும் காணாமல் இருவரும் வந்து சிவபெருமானுடைய பாதங்களில் சரணாகதி அடைந்தார்களா இல்லையா? அப்படி இருக்க சிவபெருமானை காட்டிலும் உங்கள் திருமால் எப்படி பெரிய தெய்வமாவார்? இதை கேட்ட ஆழ்வார்க்கடியான் நம்பி தன் கைத்தடியை ஆட்டிக்கொண்டு, சரிதான் காணும் வீரசைவ பாததுரை பட்டரே, நிறுத்துமும் பேச்சை. இலங்கை அரசனாகிய தசகண்ட ராவணனுக்கு உம்முடைய சிவன் வரங்கள் கொடுத்தாரா இல்லையா? அந்த வரங்கள் எல்லாம் எங்கள் திருமாலின் அவதாரமாகிய ராமபிரானின் கோதண்டத்தின் முன்னால் தவிடுபடியாக போகவில்லையா? எங்கள் திருமாலை காட்டிலும் உங்கள் சிவன் எப்படி பெரிய தெய்வமாவார் என்று கேட்டான். கோபியர் வீட்டில் வெண்ணெய் திருடி உண்டுமத்தால் அடிபட்டவன் தானே உம்முடைய கண்ணன் என்று பாததுளிப்பட்டல் சொல்வதற்குள் ஆழ்வார்க்கடியான் குறுக்கிட்டான். ஏன் காணும், உம்முடைய பரமசிவன் பிட்டுக்கு மண் சுமந்து முதுகில் அடிபட்டதை மறந்து விட்டீரோ என்று கேட்டுக்கொண்டு கைத்தடியை வீசிக்கொண்டு வீரசைவர் அருகில் நெருங்கினான். ஆழ்வார்க்கடியான் நல்ல குண்டாதி குண்டன். வீரசைவராகிய பாததுளிப்பட்டரோ சற்று மெலிந்த மனிதர். மேற்கூறிய இருவரையும் விவாதத்தில் உற்சாகப்படுத்தி வந்தவர்கள் தாங்களும் கைகலக்க ஆயத்தமாகி ஆரவாரம் செய்தார்கள். இந்த மூடச் சண்டையை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வல்லவரையன் மனதில் உண்டாயிற்று. அவன் நின்ற இடத்திலிருந்து சற்று முன்னால் வந்து, எதற்காக ஐயா நீங்கள் சண்டை போடுகிறீர்கள்? வேறு வேலை ஒன்றும் உங்களுக்கு இல்லையா? சண்டை போட வேண்டும் என்று முடிவு கட்டிவிட்டால் ஈழ நாட்டிற்கு போவதுதானே, அங்கே பெரும் போர் நடந்து கொண்டிருக்கிறதே என்றான். நம்பி சட்டென்று அவனை திரும்பி பார்த்து, இவன் யாரடா நியாயம் சொல்ல வந்தவன் என்றான். அடே தூர்த்தர்களா, நாஸ்திகர்களா என்று சொல்லிக்கொண்டு ஆழ்வார்க்கடியான் தன் கைத்தடியை சுழற்றி கொண்டு கூட்டத்திற்குள் பிரவேசித்தான். ஒரு பெரிய கலவரமும் அடிதடி சண்டையும் அப்போது அங்கே நிகழும் போலிருந்தன. நல்ல வேளையாக அந்த சமயத்தில் சற்று தூரத்தில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. சூராதி சூரர் வீரப்பிரதாபர் மாரபாண்டியன் படையை வீறு கொண்டு தாக்கி வேரோடு அறுத்த வெற்றிவேல் உடையார் 24 போர்களில் சண்டையிட்டு 64 விழுப்புண்களை பெற்ற திருமேனியர், சோழ நாட்டு தனாதிகாரி, தானிய பண்டார நாயகர், வரி விதிக்கும் தேவர், பெரிய பழுவேட்டரையர் விஜயம் செய்கிறார், பராக் பராக், வழிவிடுங்கள் வழிவிடுங்கள் என்று இடிமுழக்க குரலில் கட்டியம் கூறுதல் கேட்டது. இவ்வாறு கட்டியம் கூறியவர்கள் முதலில் வந்தார்கள். பிறகு முரசு அடிப்பவர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் பனைமரக்கொடி தாங்குவோர் வந்தார்கள். பின்னர் கையில் வேல் பிடித்த வீரர்கள் சிலர் கம்பீரமாக நடந்து வந்தார்கள். இவர்களுக்கு பின்னால் வந்த அலங்கரித்த யானையின் மீது ஆஜானுபாகுவான கரிய திருமேனியர் ஒருவர் வீற்றிருந்தார். மத்த கஜத்தின் மேல் அந்த வீரர் வீற்றிருந்த காட்சி ஒரு மாமலை சிகரத்தின் மீது கரிய கொண்டல் ஒன்று தங்கியது போல இருந்தது. கூட்டத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் சாலையின் இருபுறத்திலும் வந்து நின்றது போல வல்லவரையனும் வந்து நின்று பார்த்தான். யானை மீது இருந்தவர்தான் பழுவேட்டரையர் என்பதை யூகித்து கொண்டான். யானைக்கு பின்னால் பட்டுத்திரையினால் மூடப்பட்ட சிவிகை ஒன்று வந்தது. அதற்குள் இருப்பது யாரோ என்று வல்லவரையன் சிந்திப்பதற்குள்ளே செக்கச் சிவந்த நிறத்துடன் வளையல்களும் கங்கணங்களும் அணிந்த ஒரு கரம் சிவிகைக்குள்ளே இருந்து வெளிப்பட்டு பல்லக்கின் பட்டுத்திரையை சிறிது விளக்கியது. மேகத்தினால் மூடப்பட்டிருந்த பூரண சந்திரன் மேகத்திரை விலகியதும் பளீரென்று ஒளி வீசுவது போல சிவிகைக்குள்ளே காந்திமயமான ஒரு பெண்ணின் முகம் தெரிந்தது. பெண் குலத்தின் அழகை கண்டுகளிக்கும் கண்கள் வல்லவரையனுக்கு உண்டு என்றாலும் அந்த பெண்ணின் முகம் பிரகாசமான பூரண சந்திரனைப் போல பொன்முகமாய் இருந்ததாலும் எக்காரணத்தினாலோ வல்லவரையனுக்கு அம்முகத்தை பார்த்ததும் உள்ளத்தில் மகிழ்ச்சி தோன்றவில்லை. இனம் தெரியாத பயமும் அருவருப்பும் ஏற்பட்டது. அதே நேரத்தில் அந்த பெண்ணின் கண்கள் வல்லவரையனுக்கு அருகில் உற்று நோக்கின. மறுகணம் ஒரு பீதிகரமான பெண் குரலில் கிரீச் என்று கூச்சல் கேட்டது. உடனே சிவிகையின் பட்டுத்திரை முன்போல மூடிக்கொண்டது. வல்லவரையன் தன் அக்கம் பக்கத்தில் நோக்கினான். தனக்கு அருகில் எதையோ யாரையோ பார்த்துவிட்டுத்தான் அந்த மாது சத்தமிட்டு விட்டு சிவிகை திரையை மூடிக்கொண்டாள் என்று அவன் உள்ளுணர்ச்சி சொல்லிற்று. எனவே சுற்றுமுற்றும் பார்த்தான். ஆழ்வார்க்கடியான் தனக்கு சற்று பின்னால் ஒரு புளிய மரத்தில் சாய்ந்து கொண்டு நிற்பதைக் கண்டான். அந்த வீர வைஷ்ணவ நம்பியினுடைய முகம் சொல்ல முடியாத விகாரத்தை அடைந்து கோர வடிவமாக மாறியிருப்பதை பார்த்தான். வல்லவரையனுடைய உள்ளத்தில் காரணம் விளங்காத திகைப்பும் அருவருப்பும் ஏற்பட்டன. அத்தியாயம் 3. கடம்பூர் மாளிகை. தம்பி, நீ எந்த பக்கம் போகப் போகிறாய் என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான்.
ஒருவேளை கடம்பூர் சம்புவரையர் அரண்மனையில் நீ தங்குவதாக இருந்தால் எனக்கு அங்கே ஒரு வேலை இருக்கிறது. உனக்கு மந்திரங்கந்திரம் தெரியுமா என்ன? நான் கடம்பூர் அரண்மனைக்குத்தான் போகிறேன் என்பதை எப்படி அறிந்து கொண்டாய்? இதில் என்ன அதிசயம் தம்பி இருக்கிறது? இன்றைக்கு பல ஊர்களிலிருந்தும் பல விருந்தாளிகள் அங்கே வருகிறார்கள். பழுவேட்டரையரும் அவர் பரிவாரமும் அங்கேதான் போகிறார்கள். மெய்யாகவா என்று வந்தியத்தேவன் தன் வியப்பை வெளியிட்டான். மெய்யாகத்தான். அது உனக்கு தெரியாதா என்ன? யானை, குதிரை, பல்லக்கு, பரிவட்டம் எல்லாம் கடம்பூர் அரண்மனையைச் சேர்ந்தவைதான். பழுவேட்டரையரை எதிர்கொண்டு அழைத்து போகின்றன. பழுவேட்டரையர் எங்கே போனாலும் இந்த மரியாதையெல்லாம் அவருக்கு நடைபெற்றே ஆக வேண்டும். வந்தியத்தேவன் மௌன யோசனையில் ஆழ்ந்தான். பழுவேட்டரையர் தங்குமிடத்தில் தானும் தங்குவதென்பது எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்ல. அந்த மாபெரும் வீரருடன் பழக்கம் செய்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கிடைக்கலாம் என்று இவன் யோசித்துக் கொண்டே இருக்கும் வேளையில், தம்பி, எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று ஆழ்வார்க்கடியான் இரக்கமான குரலில் கேட்டான். உனக்கு நான் செய்யக்கூடிய உதவி என்ன இருக்க முடியும்? நான் இந்த இடத்திற்கே புதியவன் என்றான் வந்தியத்தேவன். உன்னால் முடியக்கூடிய காரியத்தையே நான் சொல்வேன். இன்றிரவு என்னை கடம்பூர் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போ. எதற்காக? அங்கே யாராவது வீரசைவர்கள் வருகிறார்களா? சிவன் பெரிய தெய்வமா, திருமால் பெரிய தெய்வமா என்று விவாதித்து முடிவு கட்டப் போகிறீர்களா? இல்லை இல்லை, சண்டை பிடிப்பது என் வேலை என்று நினைக்க வேண்டாம். இன்றிரவு கடம்பூர் மாளிகையில் பெரிய விருந்து நடைபெறும். விருந்திற்கு பிறகு களியாட்டம், சாமியாட்டம், குரவை கூத்து எல்லாம் நடைபெறும். குரவை கூத்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு நெடுநாளைய ஆசை என்றான் ஆழ்வார்க்கடியான். அப்படி இருந்தாலும் நான் உன்னை எப்படி அழைத்து போக முடியும்? என்னை உன் பணியாள் என்று சொல். அந்த மாதிரி ஏமாற்று மோசடிக்கெல்லாம் நீ வேறு யாரையாவது தான் பார்க்க வேண்டும். உன்னை போன்ற பணியாளன் எனக்கு தேவையில்லை. சொன்னால் நம்பவும் மாட்டார்கள். மேலும் நீ சொன்னதையெல்லாம் யோசித்து பார்த்தால் என்னையே இன்று கோட்டைக்குள் விடுவார்களா என்ற சந்தேகம் எனக்கே உண்டாகிறது என்றான் வந்தியத்தேவன். அப்படியானால் நீ கடம்பூருக்கு அழைப்பு பெற்று போகவில்லை என்று சொல்லு. ஒரு வகையில் அழைப்பு இருக்கிறது. சம்புவரையர் மகன் கந்தமாறவேலன் என்னுடைய உற்ற நண்பன். இந்த பக்கம் வந்தால் அவர்களுடைய அரண்மனைக்கு அவசியம் வர வேண்டும் என்று என்னை பல முறை அழைத்திருக்கிறான். இவ்வளவுதானா? அப்படியானால் உன்பாடே இன்றைக்கு கொஞ்சம் திண்டாட்டமாகத்தான் இருக்கும். இருவரும் சிறிது நேரம் மௌனமாக போய்கொண்டிருந்தார்கள். தம்பி, ஆனால் இப்போது எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்றான் ஆழ்வார்க்கடியான். தாங்கள் கேட்கும் உதவி என்னால் முடியாது என்றுதான் சொன்னேனே. இது வேறு விஷயம் தம்பி. ஒரு சிறிய சீட்டு கொடுக்கிறேன். கடம்பூர் அரண்மனையில் நீ தங்கினால் தக்க சமயம் பார்த்து ஒருவரிடம் அதை கொடுக்க வேண்டும் என்றான் ஆழ்வார்க்கடியான். யாரிடம் என்று வந்தியத்தேவன் கேட்டான். பழுவேட்டரையரின் யானைக்கு பின்னால் மூடு பல்லக்கில் சென்றாலே அந்த பெண்மணியிடம்தான். நம்பிகளே, என்னை யார் என்று நினைத்தீர்கள்? இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நான் தான் ஆகப்பட்டேன். தங்களை தவிர வேறு யாராவது இத்தகைய வார்த்தைகளை என்னிடம் சொல்லியிருந்தால் என்று அவன் சொல்லவே, தம்பி, படபடப்பு வேண்டாம். உன்னால் முடியாதுன்னா மகராசனா போயிட்டு வா. ஆனால் எனக்கு மட்டும் நீ இந்த உதவியை செஞ்சேனா ஏதாவது ஒரு சமயத்தில் உனக்கும் என்னோட உதவி கிடைச்சிருக்கும். பாதகமில்லை, போய் வா என்றான் ஆழ்வார்க்கடியான். வந்தியத்தேவன் பிறகு அங்கே ஒரு கணம் கூட நிற்கவில்லை. குதிரை மீது தாவி ஏறி விரைவாக கடம்பூர் மாளிகையை நோக்கி செல்லலானான். அத்தியாயம் 4. கந்தமாறவேல். இத்தனை நேரம் இளைப்பாரி இருந்த வல்லவரையனுடைய குதிரை ஒரு நாளிகை நேரத்தில் கடம்பூர் சம்புவரையர் மாளிகை வாசலை அடைந்து விட்டது. அந்த காலத்து சோழ நாட்டு பெருங்குடி தலைவர்களில் செங்கன்னர் சம்புவரையர் ஒருவர். அவருடைய மாளிகையின் வாசல் ஒரு பெரிய நகரத்தின் கோட்டை வாசலைப் போல இருந்தது. வாசலுக்கு இருபுறத்திலும் எழுந்த நெடுஞ்சுவர்கள் கோட்டை சுவர்களைப் போலவே வளைந்து வளைந்து சென்றன. கோட்டை வாசலில் யானைகளும் குதிரைகளும் அந்த மிருகங்களையெல்லாம் பிடித்து கட்டுவோரும், தீனி வைப்போரும், தண்ணீர் காட்டுவோரும், ஆங்காங்கு தீவர்த்திகளை தூக்கி பிடித்து வெளிச்சம் போடுவோரும், தீவர்த்திகளுக்கு எண்ணெய் விடுவோருமாக ஒரே கோலாகலமாக இருந்தது. இதையெல்லாம் பார்த்த வல்லவரையனின் உள்ளத்தில் சிறிது தயக்கமும் துணுக்கமும் ஏற்பட்டது. ஏதோ இங்கே பெரிய விசேஷம் ஒன்று நடைபெறுகிறது. இந்த சமயத்தில் நம்ம வந்து சேர்ந்தோமே என்று எண்ணினான். அடக்கம் விசேஷம் என்னவென்பதை பார்த்து தெரிந்து கொள்ளும் ஆவலும் ஒரு பக்கம் அவனுக்கு பொங்கிக் கொண்டிருந்தது. கோட்டை வாசற்கதவுகள் திறந்துதான் இருந்தன. ஆனால் திறந்திருந்த வாசலில் வேல் பிடித்த வீரர்கள் சிலர் நின்று கொண்டிருந்தார்கள். தயங்கி நின்றால் தன்னை அவர்கள் நிறுத்தி விடுவார்கள் என்றும், தைரியமாக குதிரையை செலுத்தி கொண்டு போவதுதான் நல்லது என்றும் அந்த வீரவாலிபன் எண்ணினான். அந்த எண்ணத்தை உடனே காரியத்திலும் செய்தான். ஆனால் குதிரை கோட்டை வாசலை அணுகியதும் வேல் பிடித்த வீரர்கள் இருவர் தங்கள் வேல்களை குறுக்கே நிறுத்தி வழிமறித்தார்கள். இன்னும் 4 பேர் வந்து குதிரையின் தலைக்கயிற்றை பிடித்து கொண்டார்கள்.
அவர்களில் ஒருவன் வந்தியத்தேவனை உற்று பார்த்தான். இன்னொருவன் தீவர்த்தி கொண்டு வந்து உயர தூக்கி முகத்துக்கு நேரே பிடித்தான். வல்லவரையன் முகத்தில் கோபம் கொதிக்க, இதுதான் உங்கள் ஊர் வழக்கமா? வந்த விருந்தாளிகளை வாசலிலேயே தடுத்து நிறுத்துவது என்றான். நீ யார் தம்பி? இவ்வளவு துடுக்கா பேசிட்டு இருக்க? எந்த ஊர் என்றான் வாயிற்காவலன். என்னுடைய ஊரும் பேருமா கேட்கிற? வானகப்பாடி நாட்டு திருவல்லம் தான் என்னோட ஊரு. என்னுடைய குலத்து முன்னோர்களின் பெயர்களை ஒரு காலத்துல உங்க நாட்டு வீரர்கள் தங்கள் மார்பலை எழுதிக்கிட்டு பெருமை அடைஞ்சாங்க. என்னுடைய பேரு வல்லவரையன் வந்தியத்தேவன், தெரிஞ்சுதா என்றான். நீ யாரா இருந்தாலும் இனி உள்ள போக முடியாது. இன்னைக்கு வரவேண்டிய விருந்தாளிகள்லாம் வந்துட்டாங்க. இனிமே யாரையும் விட வேண்டான்னு எஜமானனோட கட்டளை என்றான் காவலர் தலைவன். ஏதோ வாக்குவாதம் நடக்கிறதை பார்த்து கொண்டு கோட்டைக்குள்ளே சற்று தூரத்தில் நின்ற சில வீரர்கள் அருகில் வந்தார்கள். அச்சமயம் மாளிகையின் மேல் மாட முகப்பிலிருந்து, அங்கே என்ன கூச்சல் என்ற ஒரு இடிமுழக்க குரல் கேட்டது. அந்த குரல் கேட்ட இடத்தில் 7-8 பேர் நின்று கீழே நடப்பதை பார்த்து கொண்டிருந்தார்கள். கந்தமாறா, நீ போய் கலவரம் என்னவென்று பார். இவ்விதம் மேல் மாடத்திலிருந்து அதே இடிமுழக்க குரல் சொல்லியது. அந்த குரலுக்கு உடையவர்தான் செங்கன்னர் சம்புவரையர் போலும் என்று வந்தியத்தேவன் நினைத்து கொண்டான். அவனும் அவனை சுற்றி நின்ற வீரர்களும் சிறிது நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள். இங்கே என்ன ஆர்ப்பாட்டம் என்ற ஒரு இளங்குரல் கேட்டது. அந்த குரல் கேட்ட இடத்தில் நின்றவர்கள் விலகிக் கொண்டு வழி ஏற்படுத்தினார்கள். வாலிபன் ஒருவன் அந்த வழியாக விரைந்து வந்தான். வந்தியத்தேவனை ஒரு கணம் வியப்புடன் நோக்கினான். வல்லவா, என் அருமை நண்பா, உண்மையாகவே நீதானா என்று உணர்ச்சி ததும்ப கூவிக்கொண்டு ஓடிச் சென்று வல்லவரையனை அந்த இளைஞன் கட்டித் தழுவிக்கொண்டான். கந்தமாறா, நீ படித்து படித்து பல தடவை சொன்னாயே என்று உன் வீட்டிற்கு வந்த இடத்துல எனக்கு இத்தகைய வீர வரவேற்பு கிடைச்சிருக்கு பாத்தியா என்று வந்தியத்தேவன் தன்னை சுற்றி நின்றவர்களை சுட்டி காட்டினான். அவர்களை பார்த்து, சி முட்டாள்களே, போங்களடா, உங்கள் அறிவு உலக்கை கொழுந்துதான் என்றான் கந்தமாறன். கந்தமாறன் வந்தியத்தேவனின் கையை பிடித்து கொண்டு பரபரவென்று இழுத்து கொண்டு போனான். அவனுடைய கால்கள் தரையில் நில்லாமல் குதித்து கொண்டிருந்தன. போகிற போக்கில் வல்லவரையன், கந்தமாறா, இன்றைக்கு என்ன இங்கே ஏக தடபுடலாய் இருக்கிறது? இவ்வளவு கட்டுக்காவல் எல்லாம் எதற்காக என்றான். இன்றைக்கு இங்கே என்ன விசேஷம் என்பதை பற்றி அப்புறம் விவரமாக சொல்கிறேன். நீயும் நானும் பெண்ணையாற்றங்கரை பாசறையில் தங்கியிருந்த போது பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும், மலவரையரை பார்க்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், இவரை பார்க்க வேண்டும் என்று சொல்வாயே, அந்த அவர் இவர் சுவர் எல்லோரையும் இன்றைக்கு இங்கே நீ ஒன்றாக பார்த்து விடலாம் என்றான் கந்தமாறன். பிறகு விருந்தாளிகள் அமர்ந்திருந்த மாளிகை மேல் மாடத்திற்கு வல்லவரையனை கந்தமாறன் அழைத்துச் சென்றான். முதலில் தன் தந்தையாகிய சம்புவரையரிடம் கொண்டு போய் நிறுத்தி, அப்பா, என் தோழன் வானர்குலத்து வந்தியத்தேவனை பற்றி அடிக்கடி தங்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பேனே, அவன் இவன்தான் என்றான். வந்தியத்தேவன் பெரியவரை கும்பிட்டு வணங்கினான். வரையர் அவ்வளவாக மகிழ்ச்சி அடைந்ததாக தோன்றவில்லை. அப்படியா, கீழே அரண்மனை வாசலில் அவ்வளவு கலவரம் செய்தவன் இவன்தானா என்று கேட்டார். இருந்தாலும் இன்றைய தினம் பார்த்து, அதுவும் இருட்டி அரை ஜாமத்திற்கு பிறகு இவன் இவ்வளவு ஆர்ப்பாட்டத்துடன் வந்திருக்க வேண்டியதில்லை என்றார் சம்புவரையர். கந்தமாறவேலனின் முகம் சுருங்கிற்று. மேலும் தந்தையுடன் வாதமிட அவன் விரும்பவில்லை. வந்தியத்தேவனை அப்பால் அழைத்துச் சென்றான். வந்திருந்த விருந்தாளிகளுக்கு மத்தியில் நடுநாயகமாக ஒரு உயர்ந்த பீடத்தில் அமர்ந்திருந்த பழுவேட்டரையரிடம் அழைத்து போய், மாமா, இவன் என் ஆருயிர் நண்பன் வந்தியத்தேவன், வானப்பேரரசர் குலத்தவன். இவனும் நானும் வடவெண்ணைக்கரையில் பாசறையில் எல்லைக்காவல் புரிந்து கொண்டிருந்தோம். அப்பொழுதெல்லாம் வீராதி வீரர் பெரிய பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் என்று ஓயாது சொல்லிக் கொண்டிருப்பான். பழுவேட்டரையர் திருமேனியில் 64 போர்க்காயங்கள் இருப்பது உண்மைதானா என்று கேட்டுக்கொண்டிருப்பான். ஒரு நாள் நீயே எண்ணி பார்த்துக்கொள் என்று நான் சொல்வேன் என்றான். பழுவேட்டரையர் சுருங்கிய முகத்துடன், அப்படியா தம்பி, நீயே எண்ணி பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டாயோ? அவ்வளவு அவநம்பிக்கையா உனக்கு? வானர் குலத்தை காட்டிலும் வேறு குலத்தில் வீரம் இருக்க முடியுமா என்ற சந்தேகமா என்றார். தோழர்கள் இருவருமே திடுக்கிட்டு போனார்கள். யதார்த்தமாக சொன்னதை இவர் இப்படி குதர்க்கமாக எடுத்துக்கொள்வார் என்று எதிர்பார்க்கவில்லை. அப்போது சம்புவரையர் தனது மகனை அழைத்து காதோடு காதாக, உன் தோழனுக்கு சீக்கிரம் உணவு அளித்து எங்கேயாவது ஒரு தனி இடத்தில் படுக்கச் செய். நீண்ட பிரயாணம் செய்து களைத்து போயிருக்கிறான் என்றார். கந்தமாறவேலன் கோபத்துடன் தலையசைத்து விட்டு சென்றான். பிறகு கந்தமாறவேலன் வந்தியத்தேவனை அந்தப்புறத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கே பெண்கள் பலர் இருந்தார்கள். மாறவேலின் அன்னைக்கு வந்தியத்தேவன் நமஸ்காரம் செய்தான். அவளுக்கு பின்னால் கூச்சத்துடன் மறைந்திருக்கும் பெண்தான் கந்தமாறனின் சகோதரியாக இருக்க வேண்டும் என்று ஊகித்து கொண்டான். அந்த பெண்கள் கூட்டத்திலே பழுவேட்டரையருடன் பல்லக்கில் வந்த பெண் யாராக இருக்கலாம் என்பதை அறிய வந்தியத்தேவனுடைய கண்கள் தேடி அலைந்தன. அந்த புறத்திலிருந்து நண்பர்கள் இருவரும் வெளியே வந்தார்கள்.
உள்ளே இருந்து ஒரு பெண் குரல் கந்தமாறா கந்தமாறா என்று அழைத்தது. அம்மா என்னை கூப்பிடுகிறாள், இங்கேயே சற்று இரு, இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கந்தமாறன் உள்ளே போனான். பெண்களின் குரல்கள் பல சேர்ந்தார் போல அடுத்தடுத்து கேள்விகள் கேட்டதும் கந்தமாறன் தட்டுத்தடுமாறி பதில் கூறியதும் வந்தியத்தேவன் காதில் விழுந்தது. பின்னர் அந்த பெண்கள் கலகலவென்று சிரித்த ஒளியும் உள்ளே இருந்து வந்தது. தன்னை பற்றித்தான் அவ்விதம் கேலி செய்து சிரிக்கிறார்களோ என்ற எண்ணம் வந்தியத்தேவனுக்கு வெட்கத்தையும் கோபத்தையும் உண்டாக்கியது. கந்தமாறன் வெளியே வந்ததும் வந்தியத்தேவனின் கையை பிடித்து கொண்டு, வா, எங்கள் மாளிகையை சுற்றி பார்த்துவிட்டு வரலாம் என்று சொல்லி இழுத்து கொண்டு போனான். வந்தியத்தேவன், கந்தமாறா, என்னை அந்தப்புற வாசலில் நிறுத்தி நீ மறுபடியும் உள்ளே போனபோது அந்தப்புறத்தில் ஒரே சிரிப்பும் குதூகலமுமாக இருந்ததே, என்ன விசேஷம்? உன்னுடைய நண்பனை பார்த்ததில் அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா என்று கேட்டான். உன்னை பார்த்ததில் அவர்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான். உன்னை அம்மாவுக்கும் மற்றவர்களுக்கும் நிரம்ப பிடித்திருக்கிறதாம். ஆனால் உன்னை குறித்து அவங்கள் சிரிக்கவில்லை. பின்ன எதற்காக சிரித்தார்கள்? பழுவேட்டரையர் இருக்கிறார் அல்லவா? இத்தனை வயதுக்கு பிறகு அவர் புதிதாக ஒரு இளம்பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். மூடு பல்லக்கில் வைத்து அவளை இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அந்த புறத்திற்கு அவளை அனுப்பாமல் அவருடைய விடுதியிலேயே அடைத்து பூட்டி வைத்திருக்கிறார். அந்த பெண்ணை பலகனி வழியாக எட்டி பார்த்து விட்டு வந்த ஒரு வேலைக்கார பெண் அவள் அழகை வர்ணித்தாளாம். அதை குறித்துத்தான் சிரிப்பு. அவள் சிங்கள பெண்ணோ கலிங்கத்து பெண்ணோ அல்லது சேரநாட்டு பெண்ணோ என்று சர்ச்சை செய்கிறார்கள். பழுவேட்டரையரின் முன்னோர்கள் சேரநாட்டிலிருந்து தமிழகத்திற்கு வந்தவர்கள் என்று உனக்கு தெரியுமல்லவா என்றான் கந்தமாறன். கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன், நீதான் முன்னொரு தடவை சொல்லி இருக்கிறாயே. இருக்கட்டும் கந்தமாறா, பழுவேட்டரையர் இந்த மர்ம சுந்தரியான மங்கையை திருமணம் செய்து எத்தனை காலமாகிறது? 2 ஆண்டுக்குள்ளேதான் இருக்கும். மனம் செய்து கொண்டதிலிருந்து அவளை தனியாக சிறிது நேரம் கூட அவர் விட்டு வைப்பதில்லையாம். எங்கே போனாலும் கூட பல்லக்கில் ஆசை நாயையையும் அழைத்து போகிறார். இதை குறித்து நாடெங்கும் அரசல் புரசலாக பேச்சு நடந்து வருகிறது. வந்தியத்தேவா, ஒரு வயதை தாண்டியவர்களுக்கு இந்த மாதிரி பெண் சபலம் ஏற்பட்டால் எல்லோருக்கும் சிறிது இலக்காரமாகத்தானே இருக்கும். அச்சமயம் எங்கேயோ சமீபத்திலிருந்து வாத்தியங்களின் முழக்கம் கேட்கத் தொடங்கியது. சல்லி, கரடி, பறை, புல்லாங்குழல், உடுக்கு ஆகியவை சேர்ந்து சப்தித்தன. இது என்ன முழக்கம் என்று வந்தியத்தேவன் கேட்டான். குரவை கூத்து நடக்கப் போகிறது, அதற்கு ஆரம்ப முழக்கம் இது என்றான் கந்தமாறன். ஆழ்வார்க்கடியான் குரவை கூத்தை பற்றி குறிப்பிட்டது அச்சமயம் வந்தியத்தேவனுடைய நினைவுக்கு வந்தது. முக்கிய விருந்தாளிகள் அனைவரும் வந்து சேர்ந்ததும் குரவை கூத்து ஆடும் பெண்கள் 9 பேர் மேடைக்கு வந்தார்கள். சபையோருக்கு வணக்கம் செய்துவிட்டு பாடவும் ஆடவும் தொடங்கினார்கள். முருகனுடைய புகழை கூறும் பாடல்களை பாடினார்கள். பசியும் பிணியும் பகையும் அழிக, மழையும் வளமும் தனமும் பெருக என்ற வாழ்த்துகளுடன் குரவை கூத்து முடிந்தது. மேலும் நடந்த நிகழ்வுகளை அடுத்த பதிவில் காணலாம். பொன்னியின் செல்வன் கதையின் மூலமாக தொடர்ந்து பயணிப்போம். நீங்களும் நானும் வந்தியத்தேவனுடன். அன்புடன் உங்கள் கார்த்திகேயன்.